ஹாய் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம மெத்தட் ஓவர்லோடிங் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேம் நேமில் மல்டிபிள் மெத்தட்ஸை க்ரியேட் பண்ணலாம். பட் பேராமீட்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். இதுதான் மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஆட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா 2 பேராமீட்டர்ஸ் இருக்குது. அப்புறம் இன் டேட்டா டைப்பை ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ நான் சேம் மெத்தட் நேமில் இன்னொரு மெத்தட் க்ரியேட் பண்ணுறேன். பட் இதில் 3 பேராமீட்டர்ஸ் இருக்கும். அப்புறம் ரிட்டர்ன் டைப் இன்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஆடுன்ற மெத்தடை ஓவர்லோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஓவர்லோடட் மெத்தட்ஸை எப்படி மெயின் மெத்தட்குள்ளே கால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆட் மெத்தட்க்கு 5,10 அப்படின்னு 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணி ஆட் மெத்தடை கால் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த ஆட் மெத்தட் வித் 2 பேராமீட்டர்ஸ் கால் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் மெத்தடுக்கு 2,4,6ன்னு 3 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த ஆட் மெத்தட் வித் 3 பேராமீட்டர்ஸ் கால் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம மெத்தட் ஓவர்லோடிங் ரூல்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரூல் எல்லா ஓவர்லோடட் மெத்தட்ஸ்க்கும் சேம் நேம் தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பேராமீட்டர் லிஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். எய்தர் நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், இல்லைனா டைப் ஆஃப் பேராமீட்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், இல்லைனா ஆர்டர் ஆஃப் பேராமீட்டர்ஸாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். இந்த 3ல் ஏதாவது ஒன்றாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். வெறும் ரிட்டர்ன் டைப் சேஞ்ச் பண்ணுறனால மெத்தடை ஓவர்லோட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கோடில் நம்ம சேம் மெத்தட் நேமு சேம் பேராமீட்டர் லிஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் ரிட்டர்ன் டைப்பை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்படி ரிட்டர்ன் டைப்பை மட்டும் சேஞ்ச் பண்ணி ஓவர்லோடு பண்ண முடியாது. ஜாவா எரரை த்ரோ பண்ணும். பட் பேராமீட்டர் லிஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் யூஸ் பண்ணி கூட ஓவர்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னா என்னென்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம இதை கோடில் பார்ப்போம். இப்போ நம்ம மெத்தட் ஓவர்லோடிங் பற்றி கோடில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஆடுன்னு ஒரு மெத்தட் 2 பேராமீட்டர்ஸ் வச்சு க்ரியேட் பண்ணிக்கிறேன். அது 2 பேராமீட்டரை ஆட் பண்ணி அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணோம். நெக்ஸ்ட்டு நான் திருப்பி ஆடுன்ற நேம்லேயே இன்னொரு மெத்தடை க்ரியேட் பண்ணிக்கிறேன். பட் இங்கே நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இங்கே 3 பேராமீட்டர்ஸ் இருக்கும். ப்ரீவியஸ் இதில் 2 பேராமீட்டர்ஸ் இருந்துச்சு. இந்த மெத்தடுக்குள்ளே நம்ம 3 பேராமீட்டரை ஆட் பண்ணி அந்த இன்டீஜர் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு நான் அகெயின் திருப்பி ஆடுன்னு ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். பட் இது இன்டீஜர் பேராமீட்டர்ஸை இன்புட்டாக எடுக்காது, டபுள் பேராமீட்டர்ஸை இன்புட்டாக எடுக்கும். ஸோ இந்த 2 டபுள் பேராமீட்டர்ஸை ஆட் பண்ணி டபுள் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு நான் வெறும் ஆர்டரை மட்டும் சேஞ்ச் பண்ணி ஓவர்லோட் பண்ண போகிறேன். இந்த பிரிண்ட் மெத்தடில் நான் ஃபஸ்ட்டு இன்ட் ஏன்ற பேராமீட்டர் எடுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங் பின்ற பேராமீட்டர் எடுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் பின்ற பேராமீட்டர் ஃபஸ்ட்டு எடுக்கிறேன். அப்புறம் இன்ட் ஏன்ற பேராமீட்டர் எடுக்கிறேன். ஸோ இப்போ மெயின் மெத்தடில் நம்ம க்ரியேட் பண்ண எல்லா ஆட் மெத்தட்ஸையும் கால் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் ஆடு 5,10 அப்படின்னு கால் பண்ணேன்னா இந்த மெத்தட் கால் ஆகும். ஏன்னா இந்த மெத்தடோட டெஃபினேஷனில் தான் 2 இன்டீஜர் பேராமீட்டர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் ஆட் 2,4,6 அப்படின்னு கால் பண்ணேன்னா இந்த மெத்தட் கால் ஆகும். ஏன்னா இந்த மெத்தடோட டெஃபினேஷனில் தான் 3 பேராமீட்டர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் ஆட் 2.5, 3.5 கால் பண்ணேன்னா இந்த மெத்தட் கால் ஆகும். ஏன்னா இதுதான் டபுள் பேராமீட்டர்ஸை இன்புட்டாக வாங்குது. நெக்ஸ்ட்டு நான் print 10, hello அப்படின்னு கால் பண்ணேன்னா இந்த மெத்தட் ரன் ஆகும். ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு இன்ட் பேராமீட்டரை இன்புட்டாக வாங்குது, அப்புறம் ஸ்ட்ரிங் பேராமீட்டர் இன்புட்டாக வாங்குது. நெக்ஸ்ட்டு நான் இதை கால் பண்ணேன்னா இந்த மெத்தட் கால் ஆகும். ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் பேராமீட்டரை இன்புட்டாக வாங்குது, அப்புறம் இன்ட் பேராமீட்டர் இன்புட்டாக வாங்குது.
நெக்ஸ்ட்டு நம்ம எல்லா ரிசல்ட்டையும் பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம கோடை ஒரு தடவை ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 10 ஹலோ வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. அப்புறம் வேர்ல்டு 20 வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த 3 ரிசல்ட்டும் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.